ஜனங்கள் அதிகமா நடமாடுற இடத்துல ஒருத்தன் என்ன பண்ணான்னா, 2 கம்பிகளுக்கு நடுவுல கயிறு கட்டி, அதில தன்னுடைய மகனை ஏற்றி நடக்க ஆரம்பிச்சாராம். ரொம்ப வியப்பா எல்லாரும் ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது, அவர் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்த்திட்டாரு. அங்கேருந்து கேட்குறாரு, இந்த மாதிரி "நான் என்ன நம்புறீங்களா? என் மேல யாராவது பெட்டு கட்டுறீங்களா? நான் இதில நடந்துருவேனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருமே "நீங்க உங்கனால முடியும், உங்கனால முடியும்ன்னு" சொன்னாரு. அப்போ அவர் கேட்டாரு, "இங்க நிக்கிற யாராவது தன்னுடைய மகனை என்னுடைய முதுகுல ஏறுறதுக்கு இடம் கொடுங்க. நான் இதே மாதிரி இங்கிருந்து அங்க கொண்டு போய் நான் சேர்த்துறேன்." அப்படின்னு சொன்னதுக்கு, யாருமே தன்னுடைய மகன அவங்களுக்கு கொடுக்கவே இல்லையாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, "உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்." கர்த்தர் நல்லவர். அவர நம்பி வந்தவங்களுக்கு அவர் அற்புதம் செய்றாருன்னு சொல்லிட்டு, 10ஓட 1 நான் நெனைக்கிறோமா? இல்ல நம்முடைய வாழ்க்கைய முழுசா அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நாங்க உங்கள தான் நம்பியிருக்கோம். அப்படிங்கிற மாரி முழுசா அவர்கிட்டத்துல ஒப்பு கொடுத்துருக்கோமா? 2க்கும் வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வழியை சீர்படுத்துவோம். காட் பிளெஸ் யூ.